Hi everybody, இன்னைக்கு Akshas recipesல கோதுமை ரவா ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை மாசத்துல சத்யநாராயண சாமிக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த ஹல்வா செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் செய்யறது ரொம்ப விசேஷம். கோவிலுங்கள்லயும் பூஜை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோதுமை ரவா ஹல்வா பிரசாதமா கொடுப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு pan வெச்சுக்கிறேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் லைட்டா சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுல முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுக்க போறோம். மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை மட்டும் நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி அதையும் அதே தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா சேர்க்குறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு 8 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்திங்கன்னா தான் கோதுமை ரவா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அவ்வளோ ஈஸியாக வேகாது. நிறம் மாறி நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த கோதுமை ரவையை சைடில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். 4 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி கொதிக்க விடணும். 1 கப் கோதுமை ரவைக்கு 4 கப் தண்ணி சேர்த்தா தாங்க கோதுமை ரவை நல்ல சாஃப்டாக வேகும். உப்புமாலாம் செய்யும்போது ரவைக்கு 1 கப்பு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். ஆனால் கோதுமை ரவைக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அது நல்ல சாஃப்டாக வேகும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த கோதுமை ரவையை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இனிமேல் ஹல்வா முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ரவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியை ஒரேடியாக சேர்த்துற வேண்டாம். அது நம்ம கையிலெல்லாம் தெறிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. இடையில மூடியை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த எல்லா தண்ணியுமே கோதுமை ரவா நல்லா இழுத்துக்கிற வரைக்கும் வேகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டான கோதுமை ரவா இருக்கும். இந்த ஸ்டேஜில் கையால் நசுக்கி பார்த்திங்கன்னா ரவை சாஃப்டாக வெந்திருந்ததுன்னா பரவாயில்ல. அப்படி இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி அதில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஏன்னா ரவையோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் சாஃப்டாகிடும். வெந்த கோதுமை ரவாவில் ஒரு 1.25 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன். நான் இங்கே நல்ல குவாலிட்டியான அச்சு வெல்லம் தான் சேர்க்குறேன். அதனால மண் தூசி எதுவும் இல்லை. அதனால நான் டைரெக்டாக சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு மண் தூசி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சி இதில் இருக்கிற தண்ணியும் நல்லா அப்சார்ப் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடியை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இல்லாட்டி அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை ரவையும் வெல்லமும் நல்லா சேர்ந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சேர்ந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 டீஸ்பூன் நெய்யும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்க்குறேன். கடைசியாக இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேகட்டும். நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோதுமை ரவா ஹல்வாக்கு எவ்வளோக்கு அளவு நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அளவு ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி தாங்க அல்வாவுக்கு கரெக்டான ஸ்டேஜை. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிக்கலாம். கோவிலில் செய்கிற கோதுமை ரவா ஹல்வா பிரசாதம் மாதிரியே நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் பாருங்கள். நீங்கள் கூட இந்த கோதுமை ரவா ஹல்வா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ சேர்ந்துடும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பை.